தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். சென்னை மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எல்லா வித நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி டிஆர்பி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சா ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பெய்டு கோச்சிங் எல்லாமே தராங்க. நீங்கள் பெய்டு வெர்ஷனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெகா மார்க் டெஸ்ட் ஒன்று வரும் 2/2/2020 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிலிருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சா ஆப்பில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா chndrb.in இந்த வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. நானும் வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போஸ்டோட பேர் பார்த்தீங்கன்னா உதவியாளர். இதுக்கான டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 203 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 14,000 47,500 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 63 வேகன்சிஸும், பிசிக்கு பார்த்தீங்கன்னா 54 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 41, பிசி முஸ்லீமுக்கு வந்து 6 வேகன்சிஸ், எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 31 வேகன்சிஸ், எஸ்சி அருந்ததிற்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சிஸும், எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/2/2020 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 29/3/2020 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் இதுக்கான எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர், பிசி எம்பிசி டிஎன்சி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம், அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட் கேட்டகரி சேர்ந்த எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இதர வகுப்பு அதாவது ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரையும் சொல்லியிருக்காங்க. டெஸ்டுடர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதர் கேட்ஸை சேர்ந்தவங்க வந்து வயது வரம்பு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா 48 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓசி மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து 10+2+3 இந்த பேட்டர்னில் முடிச்சுட்டு கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் இருந்தால் மிலிட்ரி கிராஜுவேஷன் கோர்ஸை முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 10+2 வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி, அதாவது டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை முடிச்சவங்க, அப்படி இல்லைன்னா புதுடெல்லி தேசிய கூட்டுறவு பயிற்சி குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி, அதாவது ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டை படித்தவங்களும் வந்து இதுக்கு வந்து அந்த கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் பயிற்சியை வந்து கருதப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வைகுண்ட் மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் பூனேல வந்து முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு பட்டம் வாங்கினவங்க, அதுக்கப்புறம் பிகாம் ஆனர்ஸ் டிகிரியை வந்து நீங்கள் கூட்டுறவு முடிச்சிருக்கணும், எம்காம் கூட்டுறவு டிகிரியை முடித்தவங்க, எம்ஏ கூட்டுறவு டிகிரியை முடித்தவங்க, அப்புறம் கூட்டுறவில் வந்து பிஜி டிகிரியை முடித்தவங்க, பிஏ கூட்டுறவு முடித்தவங்க, பிகாம் கூட்டுறவு கோர்ஸை முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு பயிற்சியிலேருந்து அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க டிகிரி படிச்சிருந்தாவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழ்லேயே காத்துட்ருக்கு. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த 250 ரூபா பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் அனைத்து பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா www.chandrb.in இந்த வெப்சைட்டில் வந்து அதுக்கான லிங்க் வந்து எனேபிள் பண்ண போகிறாங்க. அதில் தான் நீங்கள் போய்ட்டு உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/2/2020 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸோட சைஸ், அதுக்கப்புறம் ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதே மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வேலைக்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கான வென்யூ, டேட், அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் எல்லாமே வந்து
இமெயிலில் வந்து அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸும் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கூடிய விரைவில் வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நானும் அப்லோட் பண்ணால் அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.